ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 25 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 25 வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங்கு, டோட்டல் 25,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஃபைனலி எவ்வளோ ரேட்டுக்கு வேலையை முடிச்சு தருவேன்? 25 25 50 வீடு. ஒரு வீட்டுக்கு 4 லேபர் ஆனா கூட டோட்டலா 200 லேபர் ஆகுது. ஃபைனலா ஸ்கொயர் ஃபீட் 30 ரூபான்னு கொடுங்க சார். வேலை சூப்பரா முடிச்சு தரேன். ஃபினிஷிங்லாம் பக்காவா இருக்கும். என்ன 30 ரூபாய் ஆகுற? போன வாரம் தான் வேலுன்னு ஒருத்தன் வந்தான் 25 ரூபாய்க்கு முடிச்சாரன்றான். அதுக்கு முந்தின வாரம் இந்திக்காரன் வந்தான் 15 ரூபாய்க்கே முடிச்சாரன்றான். என்ன 30 ரூபாய் ஆகுற? பார்த்து சொல்லியா, பெரிய வேலை உனக்கு நிறைய துட்டு நிற்கும். என்ன சார் நீங்க வேலு வந்தான் இந்திக்காரன் வந்தான்னு சொல்லிக்கிறீங்க? அதான் வந்தானுங்கல்ல, அவனுங்களே வச்சா வேலையை முடியுது. என்ன எதுக்கு சார் வேணா கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பவுமே சின்ன வேலை செஞ்சா கூட 10 ரூபாய் எடுத்து உண்டியில போடலாம். இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் கொடுத்தா 10 பைசா கூட நம்ம கைக்கு நிக்காது சார், கையை தான் கடிக்கும். அதனால இதான் சார் ரேட்டு, இது கம்மியா பண்ண முடியாது. ஓஹோ, அப்ப எவ்வளவு பேசினாலும் கம்மி பண்ண மாட்டீங்க. சரி ஓகே, நீங்க கிளம்புங்க, நான் கால் பண்றேன் உங்களுக்கு. யாருன்னா ரேட்டு இறங்கக்கூடாதுன்னு நினைச்சா நமக்கே ட்விஸ்ட் வைக்கிறான் வீட்டுக்கு போன்னு. சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரு யாரோ சொன்னீங்களே வேலு, அவர் சொன்ன ரேட்டு 25 ரூபாய் பண்ணிக்கலாம் சார். 25? அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, கிளம்பு கிளம்பு. சரி விடுங்க சார், யாரோ சொன்னீங்களே இந்திக்காரனோ சைனாக்காரனோ, அவன் ரேட்டு கூட 5 ரூபாய் கூட பண்ணி தரேன் சார். இப்பதான் நீ நம்ம வழிக்கே வந்துக்கிற. ஒரு 5 ரூபா கம்மி பண்ணிக்கோ. பக்கத்து பில்டிங் நான் தான் வேலை எடுத்துக்கிறேன், அதையும் நீயே பண்ணு. 5 ரூபா கம்மி பண்ணுமா? சரி, இதையும் விட்டா நம்ம சோத்து தான் சிங்கணும். சரி சார், ஓகே முடிச்சிடலாம்.